நேயர்களே, தி வயர் ஆங்கில நாளிதழ் பீகாரை பற்றி என்ன, பீகாருக்கு வெற்றி பெற்றாச்சு, அதை பற்றி ஃபாமிலா பிலிப்போஸ் என்பவர் ஒரு பத்திரிகையாளர், அவருடைய பார்வையில் ஃபாமிலாவுடைய அந்த கருத்தை ஒரு ஆர்டிக்கிளாக ஆங்கில, அதாவது தி வயர் தனது கட்டுரையில் என்ன எழுதுறது. ஏன்னா பீகார்ல கடுமையான வெற்றினா சொல்லி மாளாத வெற்றி அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை எதிரிகள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு. இப்ப பீகாரை பற்றி என்ன வந்திருக்கிறது, ஃபாமிலா பிலிப்போஸ் என்ன எழுதுறாங்க, தி வயர் ஆங்கில நாளிதழ்ல, அது அப்படியே தமிழ்ல உங்களுக்கு தரேன். பீகாரை பற்றி இனி ஊடகங்கள் கண்டுகொள்ளாது. ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்சிட்டு பாலங்கள் விழுவது, படகுகள் கவிழ்வது போன்ற செய்திகள் வந்தால் மட்டுமே ஊடகங்கள் விழித்துக் கொள்ளுமே தவிர, தேர்தல் இல்லாத போது பீகார் பெரும்பாலும் அதன் துயரங்களின் காரணமாகவே தேசிய செய்திகள்ல இடம் பிடிக்கிறது. மற்றபடி பீகாரை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. ஃபாமிலா அவர் சொல்கிறார், பிலிப்போஸ் இந்தியா எங்கு செல்கிறது என்ற அக்கறை கொள்ளும் ஒரு ஊடகவியலாளர். பீகாருடைய தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகு அவர் வேறு விஷயத்துல கவனம் செலுத்தினால் போதும் என்ற முடிவெடுக்க முடியாதுங்க. ஊடகத்தின் கவனம் தேவைப்படும் முற்று பெறாத பல விஷயங்கள் இன்னும் உள்ளன. எங்க? பீகார்ல. பீகார் தேர்தலுக்கு பிறகு பீகாரை பற்றி சொல்வதற்கு வேறு எதுவும் இல்லை என்றும் வேறு வேலையை பார்க்க சென்று விடுவது இது நாட்டிற்காக பெரிய தீங்காகவும் இருக்கும் என தி வயர் நாளிதழின் கட்டுரையாளர் ஃபாமிலா பிலிப்போஸ் தெரிவிக்கிறார். ஃபாமிலா பிலிப்போஸ் ஆங்கில கட்டுரையில இவ்வாறு எழுதுகிறார், ஊடகங்கள்ல பாராமுகம் இந்த தேர்தலின் இயல்புக்கு ஒரு மாறான தன்மையை அதிகரிக்க தவறியதை குறிக்கும். தேர்தல் களம் சமமா இல்ல. பீகார்ல எல்லா இன்ஸ்டிடியூஷனும், ஆல் இன்ஸ்டிடியூஷன், மேற்பார்வை நிறுவனங்கள் முழுமையாக அரசின் கைகளில் வளைக்கப்பட்டது. நிர்வாக அதிகாரம் உண்மையான கட்டுப்பாடு இல்லாமல் செயலற்று போனது அல்லது அவர்களுக்கு சார்பாக செயலாகிறது என அனந்த டெல்டும் டே தி வயர் இணையதளத்துல அடுத்த கட்டுரையில அவர் எழுதுறார். ஃபாமிலா பிலிப்போஸ் மாதிரி மற்றொரு எழுத்தாளர் எல்லா இன்ஸ்டிடியூஷனும் மத்திய அரசின் கைகளில், ஆளும் கட்சிகளின் கைகளில். இரண்டாவது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த தேர்தல் நடந்த போக்கை கண்டுகொள்ளாமல் இருந்து விட்டார் ஆளுங்கட்சியினுடைய அசுர வலிமை கொண்ட புல்டோசர் போன்ற தேர்தல் இயந்திரம், எலெக்ஷன் ஆணையம், எலெக்ஷன் கமிஷன் நிறுவன ரீதியான ஆதரவோடு இன்னும் வரக்கூடிய ஆண்டு ஆசாம், வெஸ்ட் பெங்கால், பாண்டிச்சேரி, தமிழ்நாடு, கேரளா ஆகிய மாநிலங்கள்ல நடைபெறக்கூடிய தேர்தலில் மீண்டும் பீகாரை போன்று ஆதிக்கத்தை செலுத்துவதற்கான துணிச்சலை பெற்றுவாங்க அப்படின்னு எச்சரிக்கை பண்றார் ஃபாமிலா பிலிப்போஸ். அப்படின்னா தேர்தல் ஆணையம் அங்க அத்துமீறி இருக்கிறது, வரம்பு மீறி இருக்கிறது என்று சொல்ல வருகிறதா என்ற கேள்வி நமக்கு எழுதும். பாஜகவினுடைய தேர்தல் இயந்திரத்தினுடைய உருமாற்றம், ஒரு காலத்துல பிஜேபி தேர்தல் இயந்திரம் அரசியல் ஆய்வாளர்களிடமிருந்து பெரும் பாராட்டுகளை பெற்றிருந்தது. அதன் நிர்வாகத் திறமையும் விவரங்கள் சார்ந்தவை துல்லியமான அறிவையும் பாராட்டி எண்ணற்ற செய்தித்தாள்கள் கட்டுரை வெளிவந்தன பிஜேபியை பாராட்டி. ஏன்னா அவங்க வெற்றி பெற்றதுனால. 2017 பிரசாந்த் ஜா ஒரு கட்டுரை எழுதுகிறார். அந்த கட்டுரையின் தலைப்பு என்ன தெரியுமா? ஒரு புத்தகம், இட்ஸ் நாட் அ கட்டுரை, ஒரு புத்தகம் எழுதுறார். ஹவு த பிஜேபி வின்ஸ், தொடர்ந்து பிஜேபி ஜெயிக்கிறது எப்படி, இன்சைட் இந்தியாஸ் த கிரேட்டஸ்ட் எலெக்ஷன் மெஷின் என்ற புத்தகம் அமித்ஷா கட்சியின் உறுப்பினர் பிரச்சாரத்தை எப்படி வடிவமைக்கிறார், பயிற்சி ஊழியர்கள், அமைப்பு தேர்தல்கள், அமைப்பில் சமூகத்தினுடைய பன்முகத்தன்மை உறுதி, அதாவது சாதிகளை உறுதி செய்வதற்கான தேவை வலியுறுத்தியது, தேர்தல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறித்த சுதந்திரமான
கருத்துக்களை பெற்று அதை சுற்றி பிரச்சாரங்களையும் மக்கள் தொடர்புகளையும் அமித்ஷா செதுக்கியது போன்ற பலவற்றை அந்த ஆங்கில புத்தகத்தின் வெற்றி பெறுவதுதான் பாஜகவின் தீவிர அதிகார வேட்கையின் மைய கொள்கை என்பது தெளிவாக வெளியிடப்பட்டது. ஆனா தேர்தல் மெஷின் நிர்ணயிக்கப்பட்ட தேர்தல் விதிமுறைகளால் கட்டுப்படுத்தப்பட்டிருந்தது என ஊடகங்களும் கூறுது. காலப்போக்கில் எப்படி ஆயிட்டுன்னா, முடிவற்ற பணப்புழக்கம், அதனுடைய தோல் தடிச்சிச்சு, அதீதமான அதிகாரம் என்னும் உரத்தால் அசுரபலம் பெற்று இந்த எந்திரம் ஒழுக்கத்தின் எல்லைகளை எல்லாம் தேர்தல் கமிஷன் மீறத் தொடங்கிட்டு. பாஜக கட்சியினுடைய தேர்தல் எந்திரம் மட்டும் இல்லைங்க, நாட்டின் தேர்தல் செயல்முறைகளை மேம்பாடுபடக்கூடிய ஒழுங்குபடுத்தும் இந்திய தேர்தல் ஆணையம், இந்தியாவுடைய எலெக்ஷன் கமிஷன், பிரதான ஊடகங்கள், மீடியாக்கள், அனைத்து நிறுவனங்களும் பாஜகவின் கைப்பாவைகளாகவே மாறி இணக்கமாக செயல்பட வைப்பதற்கான முயற்சி நடந்தது, முயற்சியும் நடக்கிறது. ஏன்னா அவங்க ஏன் சொல்றாங்கன்னா, நாட்டில் எந்த கொதிநிலை வந்தாலும் மீடியாக்கள் பேச மாட்டாங்க. ஆனா சின்ன ஒரு பட்டாசு வெடிச்சிட்டாலும் எதிர்கட்சிகள்ல பெருசா தேவையில்லாம 4 மணி நேரம் விவாதம். இதுதான் எல்லா மீடியா, எல்லா இயந்திரம், எல்லா எலெக்ஷன் கமிஷன், எல்லா அதிகார வளையமும் எல்லாம் அவங்க கிட்ட போயிட்டு அப்படின்ட்டு அவர் ஃபார்முலா பிலிப்போஸ் எழுதுறார். இதுல வயர்ல ரெண்டாவது அவருடைய கற்றத்து முடியலனும் கட்சியினுடைய அதிகாரம் சார்ந்த லட்சியத்திற்கு கேட்பாரட்ட தன்மையின் எல்கைக்குள் இடையில் இருந்த எதையும் பாஜக தேர்தல் இயந்திரம் என்னும் புல்டோசர் எதையுமே விட்டு வைக்கல, ஒன்னை விட்டு வைக்கல. 2024 பொது தேர்தல் இந்த முயற்சிக்கு ஒரு தடையாக இருந்திருக்கலாம். முடிவுகள் எந்த சூழ்நிலையில் எந்த விலையை கொடுத்தாலும் வெற்றியை பெற்றே ஆக வேண்டும் என பாஜக உறுதியாக வலுப்படுத்தியதுனால ஹரியானால ஜெயிச்சாங்க, மகாராஷ்டிராவில் ஜெயிச்சாங்க, பீகார்ல ஜெயிச்சாங்க, டெல்லியில ஜெயிச்சாங்க. எல்லா மாநில முடிவுகளும் இந்த இலக்கு அடைவதில் அதன் வெற்றியை உறுதிப்படுத்தியச்சு பாஜக. எந்த விதத்திலையும் என்ன விலை கொடுத்தும், எந்த வளைச்சும், எது செஞ்சும் பாரதிய ஜனதா தேர்தல் இயந்திரத்தை சுற்றி வளர்ந்த சொல்லாடல்கள் 2 முக்கிய தாக்கத்தை கொண்டிருந்தது. ஒன்று, பாஜகவின் வெல்ல முடியாத தன்மையை பிற கட்சிகளுக்கு கவர்ச்சிகரமான வாய்ப்பாக மாற்றியது. இதனால என்ன ஆச்சு தெரியுமா, சின்ன சின்ன கட்சிகள்லாம் பாஜகவோடு போய் சேர்ந்தன. வலிமையான இடத்துல போய் சேர்ந்தா நமக்கு ஏதாவது பசை கிடைக்குன்னு அவங்க தன் வலிமையை பெருக்குனாங்க, பணத்திலும் அதிகாரத்திலும் பதவியிலும். உதாரணத்துக்கு அவர் தி வயர் சொல்லுது, சிராக் பஸ்வானை பாருங்க, லோக் ஜன்சக்தி கடந்த முறை தனித்து போட்டி, இந்த முறை பாஜக சேர்ந்து கூட்டணியோடு இணைதான் புத்திசாலித்தனன்னு சிராக் முடிவெடுத்து தங்க கட்சியை கைவிட்டு பாஜகவில் சேர துடிக்கும் சந்தர்ப்பவாத தலைவர்களுக்கும் இது பொருந்தும். தி வயர் சொல்லுது. பாஜகவுடைய வெற்றி முன்கூட்டியே கணிக்கப்பட்டு விட்டது. கணிக்கப்பட்டு சாதாரணமாக எடுத்துக்கொள்ளப்படுவதால் அது பெரிய விஷயம் இல்லை, வெற்றி பெற்றுவாங்க. சந்தேகத்துக்குரிய தேர்தல் நடைமுறைகளுக்கான பாதுகாப்பு கவசத்தை இது அவர்களுக்கு வழங்குகிறது. நாங்க தான் ஜெயிக்க போறோம், எப்படியும் ஜெயிப்போம், எப்படி ஜெயிப்போம்னா கேட்காதீங்க, ஜெயிச்சிரும். விழிப்புடனும் சுதந்திரமாகவும் இருக்கும் ஊடகங்கள் பாஜகவின் நுணுக்கமான தந்திரங்களின் அடுக்குகளை ஊடுருவி வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டியிருக்கலாம். ஆனால் எந்த ஊடகமும் அது செய்யவும் இல்லை, அது நடக்கவும் இல்லை, அது நடக்கவும் செய்யாது. இந்த ஏமாற்றத்தின் நெடுஞ்சாலையில் எல்லா மீடியாக்களுடைய அலட்சியம், மந்த நிலை இந்திய வாக்காளர்களை அப்படியே கைவிட்டாங்க. அவர்களுக்கு அவேர்னஸ் சொல்லல, உண்மையை சொல்லல, எதுவுமே சொல்லல. இந்திய தேர்தல் ஆணையத்திற்கான தேர்வு குழுவுல பிரைம் மினிஸ்டர் இருக்கிறார், மத்திய உள்துறை அமைச்சர், 3 உறுப்பினர்கள் 2 பேராக இருந்த போது தேர்தல் ஆணையம் மறுசீரமைக்கப்பட்டது. இவ்வாறுதான் தந்திரமான அதிகார மையத்துக்கு சலாம் போடும் ஒருவர் தலைமை தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டார். அவரோடு நியமனம் பெற்ற இருவரும் எதற்கும் வாய் திறப்பதில்லை. புரிஞ்சுக்கிட்டா? இதை கொஞ்சம் சொல்றேன், உங்களுக்கு கேளுங்க. எப்படின்னா, தேர்தல் ஆணையத்துல 3 பேர் இருக்கணுங்க. தேர்தல் கமிஷனர் தேர்ந்தெடுக்கிற ஒருவர் பிரதமர், மற்றொருவர் எதிர்கட்சி தலைவர், மத்தியமானவர் சுப்ரீம் கோர்ட்டுடைய நீதிபதி. மோடி, அமித்ஷா என்ன சொல்றாங்கன்னா, அவங்க தங்களுக்கு வாய்ப்பை என்ன செய்யறாங்க, இல்லை சுப்ரீம் கோர்ட் நீதிபதிலாம் இருக்கக்கூடாதுங்க, அதுல நம்ம எலெக்ஷன் கமிஷன்ல ஒரு ஆள் வச்சுக்கிடலாம்னு சொல்லி ஆர்டினன்ஸ் கொண்டு வந்து
எதிர்க்கட்சிகள் இல்லாத நேரத்தில் எதிர்க்கட்சிகளை எல்லாம் பயன்படுத்தி ஒரு ஆர்டினன்ஸ் கொண்டு வந்து 3 பேர்ல ஒருவர் மோடி, மற்றொருவர் அமித்ஷா, இன்னொருவர் ராகுல் காந்தி. உருப்படுமா? பலத்தில் 3/2 பாகம் அவர்களே தேர்தல் கமிஷன் ஞானேஸ்வர் குமாரை நியமிச்சுக்கிட்டாங்க. அதைத்தான் சொல்றாங்க. எவ்வளவு மோசமான திட்டம் தேர்தல் கமிஷன்ல. பாபரி மஸ்ஜிதை டிராப்ட் போட்டு கொடுத்தவர், 370க்கு டிராப்ட் வடிவமைச்சவர், பாபரி மஸ்ஜித் கேஸ்ல பேசுறதுக்கான எல்லாத்தையும் எடுத்து கொடுத்த இந்துத்துவவாதி ஞானேஸ்வர் குமார மோடியும் அமித்ஷாவும் 3 பேர் கொண்ட ஆணையத்தில் 2 பேராக இருந்து கொண்டு அவரை போட்டுக்கிட்டாங்க. அப்படிங்கிறத வயசு சுட்டி காட்டுதுங்க. பீகார்ல தேர்தல் வேகம் பெற்றுக் கொண்டிருந்த போது மற்றொரு கொடூரமான செயல் நடந்ததுங்க. என்ன அப்படின்ட்டு வயர் சொல்லுது. நடத்தை விதிகள் நடைமுறைக்கு வந்தபோது நிதிஷ்குமார் 10,000 ரூபாய் போனஸ் வழங்கினாருங்க. என்டிஏ கூட்டணிக்கு வாக்களிப்பதை அது உறுதி செய்தது. ஆளுக்கு 10,000 அக்கௌண்ட்ல டக்குன்னு. எலெக்ஷன் விதிமுறை வந்தாச்சு. விதிமுறை வந்த பிறகு கொடுக்க கூடாது. ஆனா அப்பவும் கொடுத்தாங்க. இதெல்லாம் அப்படி கொடுக்க கூடாதுங்க. 14,000 கோடி அரச பணத்தை செலவழிச்சிங்க எங்களுக்கு வாக்களிக்கிறது, எல்லாரும் டெபாசிட்லையும். இது குறித்து ஊடகங்கள்ல கொஞ்சம் செய்தி வந்தாது, விமர்சனங்கள் வந்த போதிலும் பணப்புழக்கத்தை நிறுத்தும் அளவிற்கான கோபம் வெளிப்படவில்லை. கடைசி கட்டத்தில் நடந்ததெல்லாம் ஒன்றும் செய்ய முடியல என்று ஷாக் எடுபடாதுங்க. முதல் கட்ட வாக்கெடுப்புக்கு 4 நாட்களுக்கு முன்பு 6ஆம் தேதிக்கு முன்பு இந்த மாசம் பிரசாந்த் பூஷன் ஒரு ட்வீட்ல போட்டார். மூத்த வழக்கறிஞர், ஊடகங்களால் ஏன் இதை பற்றி பேச முடியாது? எதுவுமே பேசலையே, ஊடகங்கள் எதுவுமே பேசல. தேர்தல் ஆணையத்திடம் சலாம் போடும் அதிகாரியும் அவருக்கு துணையாக இருக்கும் 2 பேசா மடந்தைகளும் அந்த பணம் தடையின்றி அந்த பெண்களின் வங்கி கணக்குகளில் சென்ற போது வாயே திறக்கலங்க. இது மட்டும் இல்லங்க, எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் குறித்த ஊடகங்கள்ல ஆங்காங்கே கோபம். ஆனா பெரும்பாலும் அச்சு மற்றும் டிஜிட்டல் ஊடகங்கள்ல மட்டும்தான் காணப்பட்டது. இந்தியா முழுமைக்கு நகரும் போது ஊடகங்கள் தூங்கி கொண்டிருக்காது என்று நம்புவோம். பீகாரில் வாக்கெடுப்பு முடிவுகளை எவ்வாறு மாற்றியிருக்கலாம் என்பது குறித்து சுவாரஸ்யமான தரவுகள் இப்போது வெளிவந்து கொண்டிருக்கிறது. நவம்பர் 20 அன்று தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா, தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆகிய 2 இது குறித்த ஒரு முக்கியமான கட்டுரை வெளியிட்டது. எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனின் ஒரு பகுதியாக அதிகபட்ச நீக்கங்களை பதிவு செய்த இடங்கள் மட்டுமல்லாமல் அதிகபட்ச புதிய வாக்காளர்களை சேர்த்த இடங்களிலும் என்டிஏ எப்படியெல்லாம் ஆதிக்கம் செலுத்தும் சக்தியாக இருந்தது என்பதை இந்தியன் எக்ஸ்பிரஸ் எழுதியது. மிக முக்கியமாக இந்த கட்டுரைகள் முதல் பக்கத்தில் வந்திருக்கணும். ஆனால் அது ஏன் பின்பக்கம் போச்சு? இவை அனைத்தும் பாஜகவின் தேர்தல் பிரச்சார யந்திரம் என்னும் ராட்சசனுடைய வலிமை வாய்ந்த ஊடகங்களின் நெடுந்துயிலுக்கு சான்றா இருக்குங்கிறது. பாமிலா பிலிப்போன்ஸ் தி வயர் இணையதளத்துல இந்த கட்டுரை எழுதியிருக்கிறார். இந்த கட்டுரையின் மூலம் பாமிலா பிலிப்போஸ் என்ன சொல்றார்? தி வயர் இணையதளத்துல எஸ்ஐஆர் மூலம் நிறைய பேரை நீக்கினாங்க, நிறைய பேரை உள்ள சேர்த்தாங்க. அந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறாங்க. 10,000 ரூபாய தேர்தல் நடைமுறைகள் வந்தபோது இவர்கள் டெபாசிட் பண்ணாங்க. கேட்க நாதியத்து போனாங்க. அநியாயங்கள் நடந்தது, யாரும் கேட்கல. பீகாரே, இதுதான் உன்னுடைய விஷயமா? ஆல் இன்ஸ்டிடியூஷன் பாடி வளைக்கப்பட்டது. அது பாஜகவுக்கு வாய்ப்பாக வளைக்கப்பட்டது. பாமிலா பிலிப்போஸ் சொல்கிறார். இதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம். எதற்கும் எல்லைகள் உண்டு. எதிர்க்கட்சிகள் பிரிந்து துண்டு துண்டாக போய் கொண்டிருக்கிறார்கள். இணக்கமற்ற நிலையில் யாரும் பேச மறுக்கிறார்கள். அதிகாரத்தின் உச்ச வரம்பில் 76களில் இப்படித்தான் நடந்தது எமர்ஜென்சி. அதை விட மிக கொடூரமாக இப்போது நடக்கிறது. எல்லா இன்ஸ்டிடியூஷனும் கரப்ஷன். எல்லா பிஜேபியினுடைய ஆட்களாக மாறி இருக்கிறார்கள். பிஜேபிக்கு எதிராலாம் பேசலைங்க, நமக்கு அது தேவையில்லைங்க. காங்கிரஸ் இருந்தால் இப்படித்தான் நம்ம பேசுவோம். இதை தி வயர்ல பாமிலா பிலிப்போஸ் சொல்றாரு. இப்ப வெற்றி மீது வெற்றி எங்களை சாரும். இன்னும் எத்தனை வருஷத்துக்கு சாரப்போகுது தெரியாது. ஆனால் இயற்கை ஏதாவது மாற்றத்தை கொண்டு வந்தால் ஒழிய இந்திய எதிர்க்கட்சிகள் எந்த மாற்றத்தையும் கொண்டு வரப்போவதில்லை. அதற்கு சாத்தியமில்லை. நன்றி.
உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.